ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இலக்கிஸ் கிச்சனில் கருணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கால்வாசி தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வாஷ் பண்ண கருணக்கிழங்கை போட்டுக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கீழே வழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்படி உடைக்க வரணும். வெந்துருச்சுன்னா வறுவல் செய்கிறதுக்கு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. இப்போ வீடியோவில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கருணக்கிழங்கை மிக்ஸ் பண்ணுறேன்ட்டு நல்லா பாருங்கள் வீடியோவில். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடுமே நல்லா மசாலாலாம் ஒட்டி வரும். கீழே அவ்வளோ சீக்கிரத்தில் உதிராது. நல்லா கிறிஸ்பியான கருணக்கிழங்கு வறுவல் கிடைக்கும். ஒரு தோசை தவை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உடனே கருணக்கிழங்கை போட்டுடலாம். எல்லாத்தையும் போடுங்க. மசாலா இல்லாத இடத்துல மசாலாயை தடவி விட்டுருங்க. போட்டுட்டு இன்னொரு தடவை எண்ணெயை நல்லா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். சைடை நல்லா கருணக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டி வந்துச்சுன்னா தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு சைடு திருப்பி போட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கிறிஸ்பியான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.